18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்க பிள்ளையே, இப்போது இந்த கருப்பசாமி உனக்கான நல்லது செய்வதற்காக 5வது முறையாக உன்னை தேடி வந்துட்டேன். இந்த தடவையாவது என்னை உதாசீனம் செய்யாம நான் சொல்றத சரியா கேட்டு நடந்தினா உன் வாழ்க்கை நிச்சயம் அழகானதாக அற்புதமானதாக மாறும். ஆனா இப்பவும் கூட நான் சொல்றத கேட்காம தாண்டி போயிட்டேனா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில நடக்கிறத பார்த்து என்கிட்ட வந்து கவலைப்படக்கூடாது. நடந்தது எல்லாத்தையும் நல்லதுக்கு நினைச்சுக்கோன்னு நான் சொல்றேன். ஆனா உன் மனசு அதை ஏத்துக்காம ஒத்துக்காம மறுபடி நடந்தது இப்படி நடந்துருச்சே நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவதாக இருக்கு. முதல்ல உன்னுடைய புத்தியையும் மனசையும் நேரா வச்சுக்கிட்டாதானே நான் என்ன சொல்ல வர்றேன்னு உனக்கு புரிய வரும். தேவையில்லாத எண்ணங்களை சிந்தனைகளாக வச்சுக்கிட்டு அதையே யோசிச்சு குழம்பிக்கிட்டு இருந்தீனா கஷ்டங்களும் பிரச்சனைகளும் தான் வரும். எப்போதுமே என்ன காரியம் செய்தாலும் இந்த கருப்பசாமியை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு தைரியமாக செய்யக்கூடிய ஆளாக நீ இரு. உன் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகி நடக்கக்கூடிய காரியங்களை நீ சரியா புரிஞ்சுக்கிட்டு திறமையாக செயல்படுத்தி வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு நான் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. ஓ மனசு அமைதி அடையும்படி உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் நடத்தி தரப்போறேன். இப்போதைக்கு முள்ளு மேல நடக்கிறது போலதான் உன் வாழ்க்கை இருக்கு. அந்த அளவுக்கு மனசுல வலியோடையும் வேதனையோடையும் எல்லா கஷ்டங்களையும் சமாளிச்சுக்கிட்டு சகிச்சுக்கிட்டு நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க. ஆனா இதற்கு மேலும் இப்படி நீ கஷ்டப்படக்கூடாது, யாரும் உன்னை கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்னு தான் மீண்டும் மீண்டும் இப்போ 5வது முறையா நானே உன்னை தேடி வந்துட்டேன். இனிமேலாவது இந்த கருப்பசாமி மேல பாரத்தை போட்டு எல்லாமே இலகுவாக அமைச்சு கொடுப்பா, எல்லாத்தையுமே எனக்கு சரி செஞ்சு சந்தோஷத்தை கொடுப்பா. நான் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிடுறதுக்கு நீதான் பொறுப்பேற்றுக்கணும்னு உன்னுடைய கடமையையும் பொறுப்பையும் என் மேல போட்டினா அதை அழகாக செய்து சந்தோஷமாக சுலபமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன் என் தங்கமே. உன்கிட்ட சில கெட்ட பழக்கம் இருக்கு. ஆனா அந்த கெட்ட பழக்கத்தை விடுறதுக்கு இன்னும் நீ மனசு வைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். உன்னிடம் இருக்கக்கூடிய கெட்ட குணமும் கெட்ட பழக்கமும் எல்லாமே உனக்கு தெரிஞ்சாலும் அதை மாத்திக்கிறதுக்காக நீ என்ன முயற்சி எடுத்தன்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல ஒரு கெட்ட விஷயம் உன்கிட்ட இருக்குன்னு அதை சரி செய்யணும்னா உனக்குள்ள ஒரு நல்ல பழக்கத்தை நீ வளர்த்துக்கணும். நான் எதை சொல்றேன்னு உனக்கு நிச்சயமாக தெரியும். நல்ல விஷயங்களை நல்ல பழக்கத்தை உனக்குள்ள வளர்த்துக்கும் போது அது ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதை தொடர்ந்து செய்வதற்கு தீவிரமான பயிற்சியும் முயற்சியும் தேவை. ஆனா சும்மா ஒரு 2-3 நாள் அதை சரியா செஞ்சு சரியான முயற்சியோட பயிற்சியை செஞ்சிட்டீனா அப்புறம் அதுவே உனக்கு நல்ல பழக்கமாக உன்னுடைய குணநலனாக மாறிடும். ஒவ்வொரு நல்ல பழக்கமுமே உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும். உன் வாழ்க்கை உன் குணம் உன்னுடைய செயல் மாறும்போது அதுவே உனக்கு நல்ல முன்னேற்றத்தையும் தந்துவிடுமேன் தங்கமே. இப்போது இருக்கக்கூடிய உன் கஷ்ட நிலைமையையும் வருமானம் பத்தாம நீ துன்பப்படுறதையும் போக்குவதற்காக தான் உனக்குன்னு ஒரு நிலையான வருமானத்தை அதிகமாக வரும்படி அதிர்ஷ்ட வாய்ப்பை உன் கைகளில் கொடுக்க போறேன். கூடிய சீக்கிரம் மாபெரும் அதிர்ஷ்டமான வாய்ப்பு உண்டு உன் வீட்டு கதவை வந்து தட்ட போகுது. அதை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில முன்னேறப்பார் என் செல்லமே. என் ஆசீர்வாதம் எப்போதும் உனக்காக இருக்கும்போது இனிமே நீ தயங்கவே கூடாது. உன் வாழ்க்கை முழுவதையுமே நீ என்கிட்ட ஒப்படைச்சிடு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். நீ நினைச்சே பார்க்காத பல நன்மைகள் நீ எதிர்பாராத நேரத்துல நிச்சயமாக உன் வாழ்வில் வந்து சேரும். அதுவும் கூடிய சீக்கிரமே அப்படி உனக்கான விஷயங்களை நான் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. யாருக்காவது நீ நல்லது செஞ்சினா அவங்க திரும்ப நன்றி உணர்வோடு அதை திரும்ப செஞ்சாங்கன்னா அவர்களுக்குத்தான் நான் அதிகமாக ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். ஏன்னா இந்த கலியுக காலத்துல யாருக்குமே நன்றியுணர்வே இல்லாம போயிடுச்சு. நமக்கு நல்லது செஞ்சாங்களே, நமக்காக பரிந்து பேசினார்களே என்ற எண்ணம் கூட இல்லாம எல்லாருமே அடுத்தவங்களை கெடுதல் செய்யறாங்களோ இல்லையோ நான் நல்லா இருக்கணும், அடுத்தவன் கெட்டு போனாலும் கவலை இல்லை, நான் சுயநலமா நல்லா சந்தோஷமா வாழணும்னு யோசிக்கக்கூடியவர்களாக மாறிட்டாங்க. அதனாலதான் இப்போது இந்த உலகத்துல யாரிடம் நன்றியுணர்வு அதிகமா இருக்கோ அவர்களுக்கு தான் நான் எல்லா விஷயங்களையும் அள்ளி கொடுப்பேன். நீயும் உனக்காக பரிந்து பேசியவர்களையும் உனக்காக துணையா வந்து நின்னவங்களையும்
உனக்காக உதவி செய்தவர்களையும் நன்றியுணர்வோட பார்க்க கத்துக்கோ. நிச்சயமாக உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நான் துணையாக இருப்பேன் என் செல்லமே. சில காலமாவே உன் மனசுக்குள்ள ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு விஷயத்த நினைச்சு நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. எது வேணும்னு என்கிட்ட வேண்டி நிக்கிறியோ அதை உனக்கு தருவதற்கு இந்த கருப்பசாமி நான் தயாரா இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட காத்திரு. எல்லாமே கூடிய சீக்கிரம் தானாக உன்னை தேடி வரும். உனக்கான விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பப்படி உன் வீட்டை வந்து சேரும் என் செல்லமே. உன்னை விட்டு யாராவது பிரியும் போது நீ அவ்வளவு வருத்தப்படுற, வேதனை அடைகிற. அதை வெளியில காட்டிக்கலனாலும் உன் மனசு வலிக்குது. அப்போதுதானே அவர்கள் மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்கன்னு உனக்கே தெரியுது. அப்படி எல்லாரையும் உண்மையாக நினைக்கக்கூடிய, உண்மையான உறவுன்னு நம்பக்கூடிய உன்னை எல்லாரும் அப்படி நினைக்கலங்கிறது தான் வருத்தத்திற்குரிய உண்மையான விஷயம். நீ பிரிஞ்சு போயிட்ட, நீ உங்களை விட்டு விலகி போறன்றதுக்காக யாருமே இங்கு யோசனையும் செய்யல, கவலைப்படவும் இல்லை. ஏன்னா இங்கு பல உறவுகள் வேஷம் போடுபவர்களாக, பாசம் காட்டி நடிப்பவர்களாக மட்டும்தான் இருக்காங்க. நீதான் கொஞ்சம் கவனமா இருந்து யாரு உண்மையிலே பாசத்தோட இருக்காங்க, யாரு பொய்யா பேசி நடிக்கிறாங்கன்றத புரிஞ்சு நடந்துக்கணும் என் செல்லமே. உன் மனசுல இப்போ நீ கவலைப்படுற எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கு சந்தோஷத்தை தர்றேன்னு நான் சொல்லிட்டேன். இனிமேலும் அளவு கடந்த கஷ்டம் இருக்கே நினைச்சு வருத்தப்படாத. கூடிய சீக்கிரமே உனக்கான எல்லையில்லாத சந்தோஷம் ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு. அப்படி உன் வாழ்க்கையில மாபெரும் மகிழ்ச்சியை ஒப்படைப்பதற்காக தான் நான் உன்னை தேடி வந்தேன். இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துட்ட. ஆனா இனிமே உன் வாழ்க்கையில வரக்கூடிய நாட்கள் எல்லாம் உனக்கு பொற்காலமாகத்தான் இருக்க போகுது. நீ வாழவே கூடாதுன்னு நினைச்சவங்க கண்ணு முன்னால நீ ஜொலித்து சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா மன மகிழ்ச்சியோட மன நிறைவோட வாழப்போகிறாய் என் செல்லமே. ஓ நல்ல மனசு எனக்கு தெரியும். நீ எப்பவுமே எல்லாருக்கும் நல்லதை தான் சொல்லுவ. எல்லாருடைய நன்மைக்காகவும் தீவிரமாக யோசிப்பாய். உன் குடும்பத்துக்கு மட்டும் இல்லாம உன்னுடைய சொந்தக்காரவங்களுக்கும் உறவுகளுக்கும் உன்னுடைய நட்புகளுக்கும் சேர்த்தே யோசிக்கக்கூடிய, அவங்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்க. நிச்சயமா உன்னுடைய கவலைகளையெல்லாம் போக்கி உன்னுடைய உடல் நலத்தில் நான் மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பேன் என் தங்கமே. நீ மற்றவங்களுக்காக என்கிட்ட பிரார்த்தனை செய்யும் போது அவங்கள பத்தி ஏன் கவலைப்படுற? ஒருத்தர் நல்லா இருக்கணும்னு என்கிட்ட கேட்டுட்டாலே அவங்க நல்லா வாழ்வதற்கான வழிகளை நான் பார்த்துக்குவேன். அப்படி உன் வாழ்க்கை மட்டுமல்ல, உன்னை சுத்தி இருக்கிறவங்க வாழ்க்கைக்கும் நீ பிரார்த்தனை செய்கிற ஆளா நல்ல பிள்ளையாக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும்? எல்லாவற்றிற்கும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன் உடம்புல அதை தாங்கக்கூடிய தெம்பும் சக்தியும் இருக்காது. உன்னுடைய ஆற்றலும் சக்தியும் கூட குறைந்து போயிடும் என் செல்லமே. முழு மனோ சக்தியோட எல்லாத்தையும் இந்த கருப்பசாமி நான் சரி செய்வேன்னு என் பொறுப்புல விட்டுடு. நிச்சயமாக எல்லாத்தையும் சமாளிச்சு உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். எந்த விஷயத்திற்காகவும் யாருக்காகவும் நீ பெருசா கவலைப்படாம உன் பிரச்சனைகளையும் உன் மனசுல இருக்கிறதையும் என்கிட்ட சொல்லிட்டு உன் கடமைகளை உற்சாகமாக தொடங்கு. வழக்கம் போல என்னுடைய அருளால் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு நான் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்துடுவேன் என் செல்லமே. இனிமே நீ ஒரு நொடி கூட கவலைப்படக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கை மொத்தத்துக்கும் நான் பொறுப்பேற்றுக்கிறேன். இப்போது இந்த நொடி, இந்த நாளில் இருந்தே உன் வாழ்க்கை புதுப்பிக்கப்பட போகுது. இன்று முதல் எல்லா நாளும் நான் உன் கூடவே இருந்து உன்னுடைய கடமைகளை நீ சிறப்பாக சரியாக செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்க போறேன். நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும்.